ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அதற்கு அடுத்து தற்போது மருத்துவம் சார்ந்த தகவல். ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத ஒரு ஆகச்சிறந்த காரணிகள் என்பதற்கு அடையாளமாக மருத்துவ ஜோதிடத்தில் இது 2வது பதிவு. இந்த பதிவில் முதலில் கர்ம வினைகள் சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, மருத்துவத்திற்கும் ஜோதிடத்துக்கும் உரிய தொடர்பு, மருத்துவத்தினுடைய தன்மை, மருத்துவத்திற்கும் கிரகத்துக்கும் உரிய தொடர்பு சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்து இதில் நட்சத்திரங்கள் சார்ந்த தகவல்கள். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் ஒரு மனிதன் வைத்தியமோ அல்லது மருத்துவமோ அல்லது நோய் சம்பந்தப்பட்ட தகவலுக்காகவோ ஒருவரை தொடர்பு கொள்ளும் போது அல்லது சந்திக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு பாதகமான செயலை தந்து விடுகிறது என்பதை கூடாத நட்சத்திரங்கள் என்று பஞ்சாங்கத்திலேயே தனியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு பாடல்: ஆதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், முப்பூரங்கேட்டை, தீதொரு, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம் ஈராறும், மாதனம் கொண்டார் தாரார், வழிநடைப்பட்டார் மேலார், பாய்தனில் படுத்தோர் தேரார் என்று பாடலை அருமையாக சித்தர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த கூடாத நட்சத்திரங்கள் என்று பொருளாக பார்க்கும் பொழுது ஆதிரை, திருவாதிரை, பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரம், கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம், பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் ஒரு அதிக அளவு ஒருவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டால் திரும்புவதில்லை, திரும்ப தருவதில்லை. அடுத்து நோய் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் கசப்பை உண்டு பண்ணிவிட்டு வெளியில் போனோர் திரும்பி வருவதில்லை. நோய் தன்று பாய்தனில் படுத்தோர் சேருவதில்லை. இவை யாவும் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் என்று எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சித்தர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த வகையில் தற்போதைய நிலைமையில் இந்த மருத்துவத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் ஆகாது என்பதை உணர்ந்து ஒருவர் மருத்துவத்திற்கு செல்வாரேயானால் அவர்கள் அந்த நோயிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். நானே 1-2 தகவல்கள் அல்லது ஓரிரு தகவல்கள் நமது வாடிக்கையாளருக்கு சொல்லி அது நடைமுறையில் சரியாக ஒத்து வந்திருக்கிறது. இல்லை, நோய்க்கு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து கொண்டிருப்பது சாத்தியமில்லை என்பது அவசரப்பட்டு வைத்தியம் செய்தவர்கள் வருடக்கணக்கில், ஏன் 15 வருடம் கூட தொடர்ந்து அந்த வைத்தியத்தினுடைய தொடர்பில், அதாவது மருத்துவத்தினுடைய தொடர்புகளில் இருந்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களை நடைமுறையில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து நன்மை தரக்கூடிய கிரகங்களுக்குரிய உணவினை உண்பதால் அக்கிரகத்தின் கதிர் வீச்சனை பெற இயலும். அவர்களுக்கு கெடுதல் தரக்கூடிய உணவை சாப்பிடக்கூடிய தன்மை உருவாகும் பொழுது அந்த எந்த கெட்ட கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற உணவாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தீய கதிர்வீச்சுகளை உள்வாங்கி தீய பலன்களை அல்லது நோயினுடைய தன்மையை அதிகரிக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் ஜாதகத்தில் சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும் பட்சத்தில் அல்லது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் அதிக வருடங்களை கொண்ட கிரகங்கள், அதாவது சுக்கிர திசை, புதன் திசை, சனி திசை, குரு திசை, ராகு திசை போன்ற திசைகள் நடக்கும் காலத்தில் உடலில் கொழுப்பை அதிகப்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் மற்றும் பால் ஐட்டங்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருள்களை அதிகமாக சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண் பார்வை சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இது இல்லாமல் உடலில் உள்ள மூட்டு எலும்புகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதை நடைமுறையில் பார்க்கிறோம். இது யார் யாருக்கு வருகிறது? செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, சனியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அஜீரண சம்பந்தப்பட்ட தொந்தரவு மற்றும்
மலக்குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டாக சருமைவாதி உள்ளவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கமுடைய கத்திரிக்காய் போன்ற கரப்பான் பண்டங்களை உண்பதன் மூலம் தீய கதிர்வீச்சனை பெறுவதோடு மட்டுமில்லாமல் தோல்வியாதி முற்றும் குணமாவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கற்ப மருந்திற்கும் காலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சூரியனுடைய கிரகத்தினுடைய நகர்வுக்கு தகுந்தாற்போல் நாம் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சித்திரை வைகாசி மாதங்களில் இம்மருந்தை சுக்கு கசாயத்திலும், ஆணி ஆவணி மாதங்களில் இனிப்பான வெள்ளத்திலும், புரட்டாசி மாதத்தில் தேனிலும், ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் கற்றாழையிலும், மார்கழி தை மாசி மாதங்களில் கற்கண்டிலும், பங்குனி மாதத்தில் நெய்யிலும் எடுத்து வர மிகச்சிறந்த முறையில் நோய் குணமாகும் என்று போகர் 7000 என்ற நூலில் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பாருங்கள் நண்பர்களே, ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒவ்வொரு வாகனத்தினுடைய தன்மை தன்னுடைய பயண நேரத்தை அதிகப்படுத்துகிறது, கூட்டுகிறது, குறைக்கிறது என்பது போல குறிப்பாக ஒரு மாட்டு வண்டியில் பயணிப்பவர்களும், ஒரு மிதிவண்டியில் பயணிப்பவர்களும், ஒரு குதிரையில் பயணிப்பவர்களும், ஒரு யானையில் பயணிப்பவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயண நேரத்தினுடைய அளவு கூடுகிறது அல்லது குறைவுகிறது என்பது போல ஒவ்வொரு மருந்தையும் ஒரே மருந்து, ஆனால் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாகனங்கள் என்று பார்க்கும் பொழுது அது மாதத்திற்கும் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பருவநிலை ஏற்ற இறக்கங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மருந்தையும் ஒரே மருந்து பலவிதமான கர்ப்ப மருந்துகளின் துணையோடு அதை கொடுத்து நோயிலிருந்து விடுபட்டு இருப்பதை அடையாளம் கண்டு சித்தர்கள் எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். எல்லா வகையான மருத்துவ முறைகளும் அனைத்து அன்பர்களையும் குணமடைய வைப்பதில்லை. சிலருக்கு சில மருத்துவ முறைகள் நன்கு பலனளிக்கும், ஒரு சிலருக்கு பலனளிப்பதில்லை. உதாரணத்திற்கு சித்த மருத்துவத்திற்கு நட்சத்திரங்கள் அசுபதி, கார்த்திகை, புனர்பூசம், பூரம், சித்திரை, சுவாதி, சதயம் ஒரு மண்டலம் என்றால் அது ஒரு மண்டலம் என்பது 48 நாட்களை குறிக்கிறது. ஏன் 48 என்று இருக்கிறது? 47 இல்லை, 50 நாட்களாக இல்லை. ஏனென்றால் இந்த 48 என்கிற கூட்டுத்தொகை 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் ஆக 48 வருகிறது. இதைதான் 48 என்கிற எண்ணிற்கு அடங்காது எதுவும் இல்லை என்பதை உள்ளர்த்தமாக வைத்து அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார்கள். அதனாலேயே சபரிமலைக்கு செல்பவர்கள் ஒரு மண்டலம் 48 நாட்கள் விரதமிருந்து செல்கிறார்கள். மருந்து சாப்பிடுவதிலும் ஒரு மண்டலம் எடுத்துக்கொள்வதன் மூலம் அடிப்படையும் இதுவே. பாரம்பரிய மற்றும் ஜோதிட அனுபவ முறையிலும் இந்நூல் அதிகமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அரச மரத்திற்கு அடியில் நிறைய நாகங்களின் சிலைகள் இருக்கும். அதில் குறிப்பாக இரட்டை நாகங்கள், பின்னப்பட்ட பாம்புகளின் கற்சிலைகளும் இருக்கும். இந்த பின்னப்பட்ட 2 பாம்புகளின் குறியீடுகள் ஆங்கில மருத்துவத்திலும் குறியீடாக இன்றும் திகழ்கிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்காது. ஆயில்ய நட்சத்திரங்களுக்கும் கடக ராசியில் இரத்தக்காரகனான செவ்வாய் ஒருவருக்கு நோயினை தோன்றக்கூடிய இரத்தத்தின் அடிப்படையில் இத்தகைய செவ்வாய் நீச்சமடைகிறார். ஆகவே அதற்காகவே நம் முன்னோர்கள் அரச மரத்தடியில் பின்னப்பட்ட ஆயில்ய நட்சத்திர குறியீடான இரட்டை பாம்பினை சுற்றி வரும் பொழுது உங்களுடைய தீராத பிணி தீரும் என்ற வகையில் அல்லது நம்பிக்கையில் அடையாளப்படுத்தி அமைத்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா? இதே இரட்டை பாம்பு குறியீடு ஆங்கில மருத்துவத்தில் குறியீடாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கர் என்கிற விஞ்ஞானி கூறும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமியினுடைய நோய் தாக்கம் கூடும் என்றும் ஆராய்ச்சியில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதையே அந்த காலத்திலிருந்தே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரங்களில் அல்லது கதிரலைகளினுடைய தாக்கங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களில் தெளிவாக அமாவாசையும் பௌர்ணமியும் அடையாளம் காட்டுகிறது என்பதையும் எழுதி நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மருத்துவ ஜோதிட அடிப்படையில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களிலிருந்து அதற்கான
எந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்வது என்பது வரையிலும் ஆலோசனை வழங்கி வருகிறது. மாணவரின் ஜாதக அடிப்படையில் மருத்துவத்துறையில் எந்த பிரிவினை தேர்ந்து எடுப்பது போன்ற எந்த வகையான மருத்துவர் ஆவார் என்பதையும் உறுதியிட்டு சொல்லுகிறது. நோயாளிகள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, அலோபதி, யுனானி, வர்மா போன்ற பிரிவுகளில் எவ்வகையான மருத்துவத்துறையை தேர்ந்தெடுப்பது என ஆலோசனை வழங்குவதும் இந்த ஸ்ரீ ரமணி மருத்துவ மற்றும் ஜோதிட ஆலோசனையை செய்யக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு தெளிவாக தருகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதியை தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.